ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் காயல் 92 ரைடர்ஸ். காயல் 92 ரைடர்ஸ் இன்னைக்கு காலையில் வந்து மணி 5 ஆகுது. ஸோ இப்போ ஒரு லாங் ரைடு கிளம்பிட்டோம். காலையில் 3 மணிக்கு பிளான் பண்ணியிருந்தோம். பட் 3 மணிக்கு அடிச்சு பிரிச்சு மழை பெஞ்சிருச்சு. ஸோ இப்பவும் பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா கியர் அப்லாம் ஆயிடுச்சு. ஸோ வண்டியும் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ புதுசாக வந்து டாப் பாக்ஸும் கேரியலும் பாட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதோடைய ரிவ்யூஸ்லாம். ஸோ அது எல்லாமே இந்த செட்டப்பில் இந்த ரைடில் தான் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு அதோட ரிவ்யூஸும் நான் அதுக்கப்புறம் போடுறேன். ஓகே கைஸ், இப்போ 5 மணிக்கு நான் கிளம்பி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம் அப்படின்னாச்சுன்னா அதை நான் வந்து விடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ஏன்னா இப்போ கோப்ரோவில் நான் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் விடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ரைட்டில் உங்களுக்கு என்ன எங்கே போகிறேன் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுறேன். ஸோ தம்ப்நெயில் பார்த்து ஓரளவு தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் அந்த இடம் உங்களுக்கு அந்த தம்ப்நெயில் இருந்திருக்காது. ஸோ நான் அதை போட்டுட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே போய் எல்லா விவரமும் சொல்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல விடிஞ்சதுக்கப்புறம் நல்லா சன்லாம் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். பட் மோஸ்ட்லி இன்னைக்கு ஃபுல்லாகவே ரெயினிங் சீசன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ரெயினாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வெதர் ரிப்போர்ட்லாம் சொல்லுது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ரைடு போட்ட ரைடு பிளான் பண்ண இப்போ ரொம்ப நாளாக பிளான் பண்ண ரைடு. ஸோ அதனால் இதை கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலையில் கிளம்பிட்டோம். பட் ஆனால் 2 hours லேட்டாக தான் கிளம்புறோம். 3 o'clock ஷார்ப்பாக பிளான் பண்ணி எல்லாமே கிளம்பிட்டோம். பட் அப்படியும் முடியாமல் இப்போது மழையினால ஒரு 5 o'clock கிளம்பியிருக்கிறோம். ஸோ கைஸ், அப்போ லைனில் போய் பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ ரோடு தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறது. நான் வாயில் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு இப்போ மழை பெய்யுறது எப்படி இருக்குன்னு தெரியும். எக்ஸ்டர்னல் மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ வாய்ஸ் கம்மியாக தான் கேட்கும். முடிஞ்சா இன்டர்னலில் மாற்ற பார்க்குறேன். வேறு லெவலில் இருக்குது ரோடு. ஆனால் ஹலோ கைஸ், இப்போ கிட்டத்தட்ட திருநெல்வேலி தாண்டி இப்போ நிற்கிறோம். நாங்கள் திருநெல்வேலி தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி நிற்கிறோம். சங்கரன் கோயில் போகிற ரோட்டில் நிற்கிறோம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னாச்சுன்னா கொடைக்கானல் போகிறோம். கொடைக்கானல் போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா மதுரை வழியாக எங்களுக்கு திண்டுக்கல் போய் போகலாம். பட் ஆனால் எப்போவுமே அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கிறதுனால இப்போ இந்த ரோட்டில் வந்து திருநெல்வேலி, ராஜபாளையம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர், அதுக்கப்புறம் கல்லுப்பட்டி, அப்படியே உசிலம்பட்டி, வத்தலகுண்டு, அப்படி போய் வத்தலகுண்டுலேருந்து கொடைக்கானல் ஹில்ஸில் ஏறலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 5 மணிலேருந்து ஆரம்பித்து இந்த ரைடு ஆரம்பித்து இப்போது கிட்டத்தட்ட 6:45 ஆகுது. இப்போ வரைக்குமே வந்து மழை விடவே இல்லை. ஆனால் பக்கம் ரெயின் கியர்ஸில் இருக்கிறதுனால அந்த ஒரு மழையும் அதோடைய பாதிப்பும் குளிர் அந்த மாதிரி எதுவுமே தெரியல. ஸோ இப்போ வந்து எந்த ஒரு பிரேக்குமே எடுக்கலை. ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக, ஏன்னா கோப்ரோவை மாட்ட முடியல. இப்போ கொஞ்சம் வெளிச்சம் வந்திருக்கு, இனிமேவாவது மாட்டி பார்க்கலாம். பட் ஆனால் கோப்ரோவை வந்து ஃபுட்டேஜ் மட்டும் தான் எடுக்க முடியும், வாய்ஸ் கொடுக்க முடியாது. என்ன பண்ண போகிறது தெரியல. ஸோ அதனால் நல்லா இருக்குது இந்த ரைடு. இப்போ ஃபுல்லாக மான்சூன் ரைடாகவே மாறிடுச்சு போல் இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மழை வரும் அப்படின்றது எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி இவ்வளோக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல்லு நாங்கள் கொடைக்கானல் போகிற வரைக்குமே மழை அப்படின்னு தான் வந்து கூகுள் சொல்லுது. நேற்று நைட்டு வரைக்குமே எங்கள் ஊரில் வந்து செம்ம வெயில் தான். ஈவினிங் வரைக்கும் மழைக்குண்டான எந்த அறிகுறியுமே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அடித்து பிரித்து மேயுது. அங்கேருந்து எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் இப்போ திருநெல்வேலி கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இது வரைக்குமே மழை பிரித்து மேயுது. இனிமேலும் வேறு லெவலில் இருக்குன்னு தான் நினைக்கிறோம். ஸோ இந்த ரோடு வந்து சூப்பராக இருக்கும். ரோடு சூப்பராக போட்டிருப்பாங்க. இது நேராக வந்து மதுரைக்கு போகிற ரோடு. பட் ஆனால் நாங்கள் ராஜபாளையத்துக்கு அப்புறமே வந்து கட் பண்ணிவிடுவோம். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அப்புறமா வந்து கட் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்குமே வந்து சிங்கிள் லைனாக இருந்தாலும் இது வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை கோப்ரோவில் எவ்வளோ ஃபுட்டேஜ் எடுக்க முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம்.
ஒரு மான்சூன் ரைடுங்க, வேறு லெவல் மான்சூன் ரைடு. இங்கே சங்கரன் கோயில் வந்துருச்சு. அதை பார்த்தீங்கன்னா அந்த தெரியுத ஒரு சிட்டி மாதிரி. ஸோ அதில் ஒரு கோபுரம் தெரியும். ஸோ அதான் சங்கரன் கோயில். கிட்டத்தட்ட சங்கரன் கோயில் வந்துட்டோம். ஒரு 7:10 ஆகுது. அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக அந்த மான்சூன் ரைடுக்கு என்னென்னே சொல்ல முடியல. வீவில் காட்டுறேன் பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. அதனால் அது கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக நிறுத்திருக்கோம். நாங்கள் வந்தது மெயின் ரோடு அந்த அங்கே இருக்குது, இது அதுலேருந்து கட் பண்ணி உள்ளே வந்திருக்குறோம். ஸோ வேறு லெவலில் இருக்குது. வா, நிஜமாவங்க இன்றைக்கி ரைடு வந்து வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன். செம்மையாக போகுது. வேறு லெவலில் இருக்கப்பா. It's not a game, it's a rich thing. கைஸ், இப்போ வந்து ஆண்டாள் கோயிலுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கேன். வர வழியில் ஃபுல்லாகவே மழை தான், எங்கேயுமே மழை குறையவே இல்லை. இப்போ கூட பாருங்கள், நான் மழையில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். இப்போது ஆண்டாள் கோயிலுக்கு முன்னாடி ஒரு டீ ஷாப்பில் டீ சாப்பிட்டுட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்பிடலாம். இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கேன். ஒரு 8:15 ஆகுது. இன்னும் வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம வத்தலகுண்டு போகிறதுக்கு. ஹெவி மழையாக இருக்குது. ஒரு இடத்துல கூட மழை ஸ்லோ ஆகவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் ஃபுல்லாக வந்து ஸ்வெட் ஆகிட்டோம், கம்ப்ளீட்டாகவே ஸ்வெட் ஆகிட்டோம். இனிமேல் இதை வந்து எங்கேயும் காய வைக்கவும் முடியாது. அதனால் போய்கிட்டே இருக்கோம். ரைடை எங்கேயுமே நிறுத்தலை. ஸோ இது மட்டும்தான் பேசணும். ஏன்னா கோப்ரோவிலையும் வந்து நம்ம மைக்கு போட்டு பேச முடியல. அது ஒன்லி ஃபுட்டேஜ் மட்டும் தான் எடுக்க முடியுது. ஸோ அதனால் இதை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போகலாம். போகிற இடத்துல உள்ள ரூடையெல்லாம் காட்டுறேன். மற்றபடி இனிமேல் வந்து நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்ற பிளானும் இல்லை. ஏன்னா நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா ஸ்டொமக் தான் சரியில்லாமல் போகும். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் அப்படியே கிளம்பி போயிட்டு இன்னும் வந்து வத்தலகுண்டு கிட்டத்தட்ட ஒரு 100-150 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சரியான நாங்கள் மேப் போட முடியாது, மேப் போட்டு கூட போக முடியாது. நாங்களாம் குத்துமைப்பாக போய்கிட்டே இருக்கோம். இது எங்கே தான் இந்த மழை முடியும்னே தெரியல. மழையாக போய்கிட்டு இருக்கோம். எனக்கு பின்னாடி தெரியும் இந்த கோபுரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? தமிழக அரசுடைய முத்திரை சின்னத்தில் ஒன்று. ஸோ அதை தான் நம்ம அதுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கேன். அதை பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோஸ் 2-3 ஃபோட்டோஸ் இன்ஸ்டாவுக்கு எடுத்துகிட்டு அதோட கிளம்பிட்டு போகிறோம். இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை. காற்றை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. Welcome girls, welcome boys. இனிய உலகமே இளைஞர் choice. No tension, no BP. எனது கொள்கை be happy.
வரும்போது பேரையூருங்கிற ஒரு இடத்துக்கு மாறி வந்தோங்க. வேறு லெவலில் தரையில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோட்டில் தான் நிற்கிறோம். ரோட்லேருந்து சைடில் பார்க்குற மலையே எவ்வளோக்குள்ள ஒரு பனிமயமாக இருக்குது பாருங்க. ஒரு சின்ன ஊர் பேரையூருங்கிற ஊர், பெரிய ஊர் தான் போல் இருக்குது. பட் ஆனால் வேறு லெவல் இடமா இருக்குது. அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும், அப்படியே பனி என்னமோ ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. வத்தலக்குண்டு இப்படி தானே? வத்தலக்குண்டு மூணாவது கீரில் விட்டேன். அப்படியே முருகா. இங்கே விட்டு இதில் விடு. தூக்கு. ஓகே கைஸ், வந்தாச்சு. வத்தலக்குண்டு ஒரு இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு முன்னாடி ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு, ஸோ இப்போ சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். செம்மையாக பனியாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நல்ல ஒரு சீனரிக்கான இடம். ஸோ அந்த இடத்துல நின்று சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்கள் பாய்ச்சி எங்கே விட்டுட்டு சாப்பாடு வேணும் வாங்கிட்டு வந்துட்டேன்னா நினைக்காதீங்க. வீட்டிலேருந்தே கொண்டு வந்தாச்சு. ஒரு பர்கர் 2 பர்கர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நேற்று நைட்டே நான் வாங்கி வச்சுட்டேன். அது காலைல அவனில் சூடு பண்ணிவிட்டு அதையும் கொண்டு வந்து இந்தப்பா ஒன்று. ஸோ நேச்சர் பிளேஸு, பைக்கர்ஸு, மினி பர்கர், வேறு லெவலில் அப்படியே காக்டெயிலாக இருக்குது லைஃபு. மழை கிளைமேட்டுன்னு ஒன்று அது அப்படியே இருக்குது. சூடாக தான் இல்லை, ஆனால் எந்த விதமான ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதனால நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இது ஒன்று போதும், இது சாப்பிட்டு தண்ணி குடித்தாலே போதும். ஏன்னா இப்போ மழையாக இருக்கிறதுனால அதிகமாக சாப்பிட்டாலும் ஸ்டமக்கு பிரச்சனை தான் வரும். இது மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். வேறு லெவல் வியூவில் பின்னாடி. ஆக்சுவலி தேனி இங்கேருந்து பக்கமாக நல்லா தேனின்னு சொல்லி தேனி சூப்பராக காட்டுவாங்க இல்லையா சினிமாவில். ஸோ அந்த ஊர் வந்து இதுக்கு பக்கத்தில் தான். ஒரு 25 கிலோமீட்டர் இந்த பக்கம். வத்தலக்குண்டு இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர். ஸோ அதனால தான் அந்த இடம் மழை டைமில் இன்னும் அதிகமாக அழகாக இருக்குது. மற்ற நேரத்துலையும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ராவல் லைஃப்னால இப்படி தாங்க. அன்வான்ட் இடத்துலலாம் சாப்பாடு, நினச்ச இடத்துல ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ரெஸ்ட் எடுக்கிறது, அப்புறம் நம்ம நினச்ச ரூட்டில் வர்றது. இப்போ நாங்கள் இங்கேருந்து வீட்டிலேருந்து கொடைக்கானல் போகிறதுக்கு இது ரூட்டே கிடையாது ஆக்சுவலி. ஆனால் புதுசாக ட்ரை பண்ணுவோமே, வழக்கமாக போன இடத்துல போக வேண்டாமேன்னு சொல்லி போய் வர்ற ரூட்டு. ஸோ அதில் நிறையா ஒரு அனுபவங்கள்லாம். என் முன்னாடி மலை, பின்னாடி மலை, ஃபுல்லாகவே மிஸ்ட்டு. ஒரு 8 மாதமாக வீட்டில் எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லாமல் எங்கேயுமே போகாமல் இருந்ததுக்கு இவ்வளோ பெரிய ஃபன்னு செம்மையாக இருக்குது. சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் டைம் லேப்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை பாருங்கள்.
கொடைக்கானல் நேரானே ஆ பத்தலை கொண்டு வந்தாச்சு டிராஃபிக் பயங்கர டிராஃபிக் இவ்வளோ நேரம் மழையில் கஷ்டப்பட்டோம் இப்போ டிராஃபிக்கில் கஷ்டப்பட்டு இருக்கோம் A few moments later. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது